ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். எல்லா கட்சிகளுக்குமே குறிப்பாக பெரிய கட்சிகளுக்கு விஜயை பார்த்து ஒரு கலக்கம் இருப்பது உண்மை. They are disturbed. ஏன்னா விஜய்க்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு கையில் கிடைக்கிற எதை எடுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வந்தா மலை போனால் டேஷ் அவரை பொறுத்த வரைக்கும். பட் திமுகவுக்கு இழக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. மாநிலத்தை பாதிக்கக்கூடிய முக்கியமான சில பிரச்சனைகள் உங்களுக்கு துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு, முக்கியமாக கிட்னி திருட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் அவர் பேசியிருந்தால் இன்னும் கூடுதலாக இருந்திருக்கும்னு ஒரு கருத்து நிலவுது. பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, திமுகவையும் சொல்லிட்டாரு. அதே இடங்களில் விஜயகாந்த் அப்படிங்கிற வார்த்தையை விஜய் பயன்படுத்துறதுக்கு உள்ள ஒரு அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்ஃபேக்ட் எனக்கு வந்த தகவல் பிஜேபி அமித்ஷா அவர்கள் குறிப்பாக தேமுதிகவை சேர்த்துக்கிறதுல பெரிய ஆர்வம் காட்டல. ஏன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அவங்க நம்புறாங்க. திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரையும் எதிர்த்து நான் ஒரு புதிய அரசியலை உருவாக்குவேன். அதில் 26ல் தோத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சக்தி என்னவென்று எனக்கு தெரிந்துவிடும். 31ல் நான் பார்த்துக்கிறேன். வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சங்கடம் என்பது லாஸ்ட் 15 days ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின் அண்ட் போலிங் டே மேனேஜ்மெண்ட். 15 நாட்கள் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் வாக்குப்பதிவு நாள் என்று நிலைமையை சமாளிப்பதுன்றது இட்ஸ் a very very specialized subject. அகில இந்திய அளவில் இன்றைக்கி பிஜேபி அதில் நம்பர் 1 இருக்கு. தமிழ்நாட்டில் அதுக்கு அடுத்து அகில இந்திய அளவில் எல்லாத்தையும் ஏன்னா இட்ஸ் ரீஜனல் பார்ட்டி. தமிழ்நாட்டில் நம்பர் 1 திமுக. அவங்கள யாராலையுமே அதில் அடிச்சுக்க முடியாது. ஓட்டர் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் பிரச்சனை இருக்குது. அதை எல்லா கட்சியுமே பண்ணுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக பண்ணது, ஜெயலலிதா இருக்கும்போது ஏடிஎம்கே பண்ணாங்க. திமுக அதிகமாகவே பண்ணுது. வட இந்தியாவில் பிஜேபி இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் எந்தெந்த பகுதிகளில் பலமாக இருக்காங்களோ கட்சிகள் அவங்க அதை செய்வாங்க. இதெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு விஜய் இந்த 30 வருஷமாக நாங்கள் ரசிகர் மன்றம் வச்சுருக்கோன்றதுலாம் எடுபடாது. அந்த இடத்துல வாக்கு வங்கி அரசியல் அவர் ஜெயிப்பதற்கு, வாக்குப்பதிவு நாள் அன்று அந்த ஒரு நாளை சமாளிப்பதற்கும், அந்த கடைசி 15 நாள் கேம்பெயினை சமாளிப்பதற்கும் கூட்டணி கட்சிகள் தேவை. உங்கள் கட்சி அலுவலகத்தை சென்னை மாநகரத்தோட மைய பகுதியில் கூட உங்களால் வைக்க முடியலன்னா நீங்கள் என்ன சார் அரசியல் பண்ணுறீங்க? நீங்கள் அறிவாலயம் போய் பாருங்கள், 24 மணி நேரமும் 365 நாள் அங்கே கட்சிக்காரன் இருப்பான். வழக்கறிஞர் பிரிவு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனாக இருக்குது. நான் சொல்கிறது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு கட்சிக்காரன் மாட்டிக்கிறான்னா லீகல் ஹெல்ப்புக்கு 24 hours 365 days அறிவாலயத்தின் கரங்கள் திறந்தே இருக்கும். அறிவாலயத்தின் கதவுகள் என்றும் மூடப்பட்டதில்லை. எடுப்படாது சார், அங்கே தான் சிக்கல் இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் எப்படி சார் எடுப்படும்? ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி சார் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சியில் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். விஜயனுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் ஒரு பெருங்கூட்டம். விஜயனுடைய பேச்சுக்கள் அதிக அளவுகள் மீடியாவில் ஒரு பேசு பொருளாக மாறியது. விஜய்க்கான ரியாக்ஷன் பைட்லாம் நிறையா வந்துகிட்டே இருந்தது. இந்த மாநாடு தமிழ்நாடு அரசியலில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? 2 விஷயம். ஒன்று, இப்போ மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆக போகுது. நானும் நிறையா பேர்கிட்ட பேசிட்டேன். அதனால் பேசினதையே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பதிவு பண்ணணும், நம்ம நேயர்களுக்காக நம்ம பதிவு பண்ணணும். அதை தாண்டியும் போகணும். ஒன்று, இந்த மாநாட்டுடைய தாக்கம் என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க. இன்னொன்று, வாட் நெக்ஸ்ட். நீங்கள் கேட்காதோட ஒரு கேள்வியாக நான் போட்டுக்கொள்வது உங்கள் அனுமதியுடன் அது தாக்கம்னு நீங்கள் கேட்டீங்க. கூடுதலாக நான் சொல்லுவது நீங்கள் கோபித்துக் கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். வாட் நெக்ஸ்ட். முதல்ல தாக்கம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகளுக்குமே குறிப்பாக பெரிய கட்சிகளுக்கு விஜயை பார்த்து ஒரு கலக்கம் இருப்பது உண்மை. தே ஆர் டிஸ்டர்ப்டு. விஜய் திமுகவுக்கு ஒரு தலைவலியாக தான் உருவெடுத்திருக்காரு. சேலஞ்சர்னு சொல்ல முடியாட்டியும் ஒரு தலைவலி, ஒரு ஹெட்டேக் கண்டிப்பாக. ஏன்னா விஜய்க்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு கையில் கிடைக்கிற எதை எடுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வந்தா மலை போனால் டேஷ் அவரை பொறுத்த வரைக்கும். பட் திமுகவுக்கு இழக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் கவலை திமுகவுக்கு தான். அச்சம், கவலை, கிலி எல்லாமே திமுகவுக்கு தான் அதிகமாக இருக்குது விஜயை பார்த்து. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான நிலைமை நம்ம இந்த ஜூனியர் விடனில் கூட அந்த எதிர்கட்சிகள், கோமாவில் எதிர்கட்சிகள்னு ஒரு பிரமாதமான ஸ்டோரி போன இஷ்யூக்கு முந்தின இஷ்யூ கரெக்டாக போட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டோட பிரச்சனை இன்றைக்கி எதிர்கட்சிகளே இல்லாமல் இருக்குது. நாம் கூட பலமுறை பேசியிருக்கிறோம். ஒரு வளமான வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ விஜய் மாதிரி ஒரு புது பிளேயர் பேசும்போது மக்கள் ஆர்வமாக கேட்குறாங்க. அது ஓட்டா மாறுமான்றது அடுத்த கட்டம் தெரியும். அது அடுத்து தான் தெரியும். ஆனால் வரக்கூடிய கூட்டத்தை தாண்டி தொலைக்காட்சிகள் முன்னால், ஏன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டு உங்களுக்கு தெரியும், விஜயோட அந்த மாநாட்டை இன்றைக்கு நேற்று வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரம் 10 கோடி பேர் பார்த்துருக்காங்க. 10 கோடினா 100 மில்லியன்ஸ் பார்த்துருக்காங்க. நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருப்பதால் உங்களுக்கு இதனுடைய தாக்கம் என்னவென்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும்.
1 கோடி லைக், 100 மில்லியன் வியூவர்ஸ், 10 மில்லியன் லைக்ஸ்ன்றது வந்து வந்திருக்குது. அதில் 50% ஓட்டாக கன்வெர்ட் ஆனால் கூட வந்து சேதாரம் வந்து ஆளும் கட்சிக்கு திமுகவுக்கு கண்டிப்பாக குறிப்பிடத்தக்க அளவு இருக்கும். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த மாநாட்டில் வந்து அவர் வந்து இன்னும் சிலவற்றை பேசியிருக்கலாம் என்று தான் ஒரு கருத்து நிலவுகிறது. ஏன்னா மாநிலத்தை பாதிக்கக்கூடிய முக்கியமான சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு, முக்கியமாக கிட்னி திருட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் அவர் பேசியிருந்தால் இன்னும் கூடுதலாக இருந்திருக்கும்னு ஒரு கருத்து நிலவுது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, அந்த ஆடியன்ஸுக்கு அவர் வந்து அவரோட ப்ராப்ளம், இன்னைக்கு விஜயோட ப்ராப்ளம் தனக்கு வரக்கூடிய கூட்டத்தை வெறும் ரசிகர்களாக மட்டுமே அவர் கருதுவதார். அவர் இது போதும்னு நினைக்கிறார். ரசிகர்களுக்கு அந்த ஸ்பீச் போகும், பெரிய டெப்தெல்லாம் தேவையில்லை. ஒரு ஃபேன்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாரு. அந்த கூட்டம் வந்து வெறும் ரசிகர்கள் மட்டுமல்ல, விவரம் அறிந்தவர்களும் ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்களை தாண்டின ஒரு கூட்டம். திமுக அண்ணா திமுக வேணாம், ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டில் கணிசமான அளவு இருக்காங்க. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லாததால தான் திமுகவும் அண்ணா திமுகவும் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் மூப்பனார் ஒரு முறை ஏமாற்றினார், அதன் பிறகு விஜயகாந்த் ஏமாற்றினார். ஸோ இந்த ஒரு திமுக அண்ணா திமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கள் திரள், ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த வாக்கு வங்கி வந்து இன்னைக்கு விஜய் பக்கம் ஓரளவு திரும்புகிறது. அவர்கள் வெறும் ரசிகர்கள்னு மட்டும் நம்ம அதை கணிப்பது, குறைத்து மதிப்பிடுவது. விஜயோட ப்ராப்ளம் வந்து மதுரை மாநாட்டில் அவர் பேசினது வந்து வெறும் ரசிகர்களுக்காக மட்டுமே நாம் உரையாற்றுகிறோம்னு அவர் பேசியிருக்காரு. அதை தாண்டின ஒரு ஆதரவு பெருங்கூட்டம் தனக்கு இருக்கு என்பதை அவர் அறிவார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அன்னைக்கு பேசினது ரசிகர்களுக்கு மட்டும் பேசினா போதும்னு நினச்சி அப்படி பேசியிருக்காரு. ரொம்ப கம்மியாக தான் பேசினார், பெரிய சப்ஜெக்ட்ஸ் எதுவும் டச் பண்ணல. மாநாடு சீக்கிரமே முடிக்கப்பட்டது. ஐ திங்க் வரும் நாட்களில் அடுத்தடுத்த மாநாடுகள், அடுத்தடுத்த கூட்டங்கள், அடுத்தடுத்த பெருங்கூட்டங்களில் அவர் வந்து இஷ்யூஸை பேசுவார்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், நான் வந்து இன்னும் மக்களை சந்திக்க போகும்போது உங்களுக்கு தூக்கமற்ற இரவுகள் இருக்கும்ன்றார். கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பெரியதொரு மக்கள் திரளுடனான தன்னுடைய அந்த கான்டாக்ட், அதாவது ஒரு பாத யாத்திரை மாதிரியான விஷயங்களை, பீப்புள் கான்டாக்ட் அவர் வந்து யூஸ் பண்ணுறாரு, பிளான் பண்ணுறாருன்னு நான் அறிகிறேன். நிச்சயமாக அதை பண்ணி தான் ஆகணும். அவர் கண்டிப்பாக கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை தமிழகம் முழுவதும் ஒரு பெருந்திரள் கூட்டத்துடன் உரையாடக்கூடிய ஒரு சுற்றுப்பயண திட்டத்தை, நடைப்பயணம் மட்டுமல்ல, ஹைப்ரிட், இப்போ ராகுல் காந்தி பீகாரில் போகிற மாதிரி நடந்து போகிறது, வாகனத்தில் போகிறது, அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை அவர் பிளான் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன், நான் கருதுகிறேன். எனக்கு தகவல்கள் அப்படித்தான் வருகின்றன. அவருடைய பேச்சிலிருந்தும் அப்படித்தான் நமக்கு தெரிய வருகிறது. அந்த ரோட் ஷோ தான் விஜய் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். கண்டிப்பாக. அதாவது வந்து இந்த மாநாடுகள் மட்டும் போதாது, நீங்கள் களத்தில் இறங்கி போகணும். போய் ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க, இப்போ உதாரணத்துக்கு தஞ்சை மாவட்டத்துக்கு போகிறீங்க, தஞ்சை மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு இப்போ தமிழக அரசு அனுமதி கொடுத்துட்டு அப்புறம் எதிர்ப்பு வந்தோடனே அப்படியே வாபஸ் வாங்கினாங்க, பல்ட்டி அடித்தாங்க. 20 ஆழ்குழாய் கிணறுகளுக்கு அனுமதி கொடுத்துட்டு மாநில அரசுடைய சுற்றுப்புறல் துறை வந்து கண்ட்ரோல் போர்டு அப்புறம் வாபஸ் வாங்கினாங்க. கேட்டால் எங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க, நாடகம் ஆடுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து கையில் எடுக்கும் பட்சத்தில் வந்து களம் வந்து இன்னமும் சூடு பிடிக்கும். சார், ஒரு விஷயம், தனிப்பட்ட முறையில் திமுக அண்ணா திமுகவில் இருக்க தலைவர்கள், அங்கே உள்ள விவரம் அறிந்த நண்பர்களிடம் பேசும்போது எல்லாருக்குமே விஜய் விஷயத்தில் ஒரு கவலை இருக்குது, பயம் இருக்குது, குறைஞ்சபட்சம் கவலை இருக்குது. அண்ணா திமுகவுக்கு கவலை, திமுகவுக்கு பயம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து வாக்கு வங்கி வந்து இப்போ அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறார். அதில் வந்து திமுகவோட வாக்கு வங்கி அவர் தொடலை என்பது அபத்தமானது. அவர் ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறார், டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறார். பாரம்பரிய திமுக வாக்கு வங்கியையும் அவர் சூறையாடுகிறார். எனக்கு நன்றாக தெரியும், இது நம்மை விட திமுகவுக்கு நன்றாக தெரியும். அவங்க எடுக்கக்கூடிய சர்வேஸில் இது தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் ஒரு மெகா அலையன்ஸை, இப்போ இருக்க அலையன்ஸை என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ற முடிவில் ஸ்டாலின் இருக்கார். தேமுதிக, பாமகவில் ஒரு பிரிவு, ராமதாஸ் பெரியவர், இந்த மாதிரியான ஒரு பிரிஞ்சு வரக்கூடியவங்கன்னு அவங்க பிளான் பண்ணுறதுக்கு காரணமே இப்போ இருக்க அலையன்ஸ் போதாது, விஜயை கவுண்டர் பண்ணுறதுக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ உங்கள் கேள்விக்கான பதில், அந்த மாநாடு உருவாக்கிய தாக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பிரதான கட்சிகளிடம், திமுக அண்ணா திமுகவிடம், அதன் பிறகு வந்து விசிகா, நாம் தமிழர்கிட்டெல்லாம் வந்து இது ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு. எல்லா கட்சியிலேருந்து ஓட்டு அவருக்கு போகுது, பட் அவர் ஜெயிக்க முடியாது. 4 முனை போட்டியில், நான் அதையும் சொல்லிவிடுகிறேன், 4 முனை போட்டியில் விஜய் வெற்றி பெற முடியாது. திமுகவுக்கு தலைவலியாக உருவெடுப்பார். ஃபோட்டோ ஃபினிஷில் டிஎம்கே மே கம் டு பவர், நான் மறுக்கல, அவங்க ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம். பட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். தனி மெஜாரிட்டி கிடைக்குமா என்பதெல்லாம் சந்தேகம். என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் ஃபேக்டர் டிஎம்கேக்கு ஒரு மேசிவ் ஹெட்டேக், ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆங்கிலத்தில் சொன்னால் விஜய் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் டிஎம்கே. அது அவங்க வெளியில் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க தனிப்பட்ட முறையில் பேசும்போதெல்லாம் நல்லாவே தெரியுது. திமுகவுடைய ப்ராக்சிஸோட ஸ்பீச்சஸ்லாம் இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, திமுகவையும் சொல்லிட்டாரு. அதே இடங்களில் விஜயகாந்த் அப்படிங்கிற வார்த்தையை விஜய் வந்து பயன்படுத்துறதுக்கு உள்ள ஒரு அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. அந்த வாக்குகளை வாங்கணுன்றது தான் ரொம்ப பெரிய இதில் நம்ம நுண்மான் உழைப்புலம் விசாரணைகளுக்கு அவசியமே இல்லை. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட இந்த கேள்வியை கேட்க வேண்டியதில்லை, சாதாரணமாக கேட்கலாம். நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆரம்பத்தில் 5 நிமிஷம் மேலே பேசும்பொழுது
விஜயோட தாக்கம் என்ன, அடுத்தது வாட் நெக்ஸ்ட். இப்போ வாட் நெக்ஸ்ட்ன்ற கேட்டகரிக்குள்ளே தான் இப்போ இந்த கேள்வி நீங்கள் கேட்ட 2வது கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கணும். லுக் சார், விஜயகாந்தை பற்றிலாம் அவர் பேசுறது அந்த வாக்கு வங்கி, இன்ஃபேக்ட் அந்த வாக்கு வங்கி ரொம்ப சொற்பமான ஒரு வாக்கு வங்கி. என்னை பொறுத்த வரையில் அது வந்து 0.5% கீழே தான் இருக்கும். வெரி நெக்லிஜிபிள். அது வந்து இன்ஃபேக்ட் எனக்கு வந்த தகவல் வந்து பிஜேபி அமித்ஷா அவர்கள் வந்து குறிப்பாக தேமுதிகவை சேர்த்துக்கிறதுல பெரிய ஆர்வம் பெரிய ஆர்வம் காட்டல. ஏன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அவங்க நம்புறாங்க. ஸோ இதில் விஜயோட அடுத்த கட்டம் என்ன, மாநாடு முடிஞ்சிச்சு, இன்னும் 8 மாதத்துக்கு குறைவான நாட்கள் தான் இருக்குது. 7 மாதம் தான், 7 மாதங்கள் தான் இருக்குது. 7 மாதம் தான் இருக்குது. இந்த 7 மாதத்தில் அவரோட ஆப்ஷன்ஸ் என்ன, வாட் இஸ் ஃபியூச்சர் வந்து சார் ஒன்று விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார். அதாவது வந்து ரொம்ப சிம்பிள் சார். திமுகவை தோக்கடிக்கணும்னா, உங்கள் பிரதான எதிரி திமுகன்னு முடிவு பண்ணிங்கன்னா, திமுகவை தோக்கடிக்கணும்னா நீங்கள் அதிமுகவோட தான் சேர்ந்தாகணும். அதிமுகவை தோக்கடிக்கணும்னா திமுகவோட தான். வெரி சிம்பிள். மூப்பனார் சரியா, நான் ஒவ்வொரு முறையும் பதிவு பண்ணுறது மூப்பனார் அவர்களைத்தான், கருப்பையா மூப்பனார், ஜி.கே. மூப்பனார் அவர்களைத்தான். 96 ஜெயலலிதாவை தோற்கடிப்பதற்கு கருணாநிதியோட சேர்ந்தார். 2001 கருணாநிதியை தோற்கடிக்கிறதுக்கு ஜெயலலிதாவோட சேர்ந்தார். அந்த காலகட்டத்தில் அவருடைய கூடவே நான் பயணப்பட்டவன், எனக்கு தெரியும். அதில் அந்த 2வது முறை, ஏன்னா 96 அந்த முடிவு வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியில் வந்து உடச்சிக்கிட்டு வரது கூட அந்த முடிவு வந்து அவரால், ஏன்னா அவர் மனசு சுத்தமாக இருந்ததால் பொலிட்டிக்கல் கால் அதனால் ஈஸி அவரால் எடுக்க முடிஞ்சுது. பெரிய தயக்கம் இல்லை, அவருக்கு வருத்தம் இருந்தது, தயக்கம் இல்லை. ஆனால் 2001 வந்து ஜெயலலிதாவோட போய் சேரணும் போது மிகப்பெரிய கவலை அவருக்கு இருந்தது. ஏன்னா அது பேக்ஃபயர் ஆகிடுச்சுன்னா நம்ம அரசியல் என்ன ஆகுன்ற பயம் இருந்தது. அப்புறம் வந்து இது என்ன, ஜெயலலிதா தமிழ் மாநில காங்கிரஸோட ஜனனமே ஆன்டி ஜெயலலிதா, அந்த ஜெயலலிதாவோடவே போய் சேர்றமேன்ற வருத்தமும் அவருக்கு இருந்தது. பட் அதை மீறி வந்து அவர் வந்து 32 நாள் அவர் வந்து அந்த தடுமாற்றத்தில், அந்த குழப்பத்தில் இருந்தார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் சத்தியமூர்த்தி பவனில் நிருபர்களை தனித்தனியாக அழைத்து பேசுவார், குரூப்பாக அழைத்து பேசுவார். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அவர் ஜெயலலிதாவோடு போகலாம் என்று முடிவு செய்தவுடன் தினமணியில் அந்த செய்திக்கு அவர்கள் போட்ட தலைப்பு எனக்கு இன்னமும் நினைவு இருக்கிறது. 2001 முடிவுக்கு வந்தது 32 நாள் குழப்பம். தினமணியோட தலைப்பு தினமணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், எனக்கு நன்றாக நினைவு இருக்குது. அப்போல்லாம் நான் தினமணி வாங்கிட்டு இருந்தேன் வீட்டில், இப்போ வாங்குறதில்ல. அந்த பீரியடில் முடிவுக்கு வந்தது 32 நாள் குழப்பம். ஆமாம், தினமணியோட தலைப்பு என்னால் மறக்க முடியாத தலைப்பு. 24 வருடங்கள் 25 வருஷம் ஆன பிறகு எனக்கு இன்னமும் மனசில் பசுமையாக அது நினைவு இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் திமுக தான் உங்கள் பிரதான எதிரின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ணாரான்னு எனக்கு தெரியல, பண்ணிட்டீங்கன்னா ஏடிஎம்கேவோட சேர்ந்தால் மட்டும்தான் உங்களால் திமுகவை வீழ்த்த முடியும். எனக்கு திமுகவும் எதிரி, அதிமுகவும் எதிரி, 2 பேரும் ஈக்குவல் எதிரின்லாம் அப்படி ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்க முடியாது. ஒரு மனிதன் 2 படகுகளில் எப்படி பயணம் செய்ய முடியாதோ அதே மாதிரி அரசியல் களத்தில் ஒரு மனிதன் 2 எதிரிகளை, நான் சொல்லுவது வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர், தனிநபர்கள் வேறு கிடையாது. தனிநபர்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் நிலைமை வேறு. ஆனால் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், தான் ஆட்சிக்கு வர துடிக்கிற ஒரு தலைவர், ஒரே நேரத்தில் 2 அரசியல் எதிரிகளை சமாளிக்க முடியாது, எதிர்கொள்ள முடியாதுங்கிற. ஸோ அவர் தான் முடிவு பண்ணணும். இதை வந்து அவருடைய எய்ம், குறிக்கோள் 26 தேர்தலில் திமுகவை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமா, அல்லது திமுக அதிமுக 2 பேரையும் எதிர்த்து நான் ஒரு புதிய அரசியலை உருவாக்குவேன், அதில் வந்து 26 தோத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சக்தி என்னவென்று எனக்கு தெரிந்துவிடும், 31 நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற முடிவா? இந்த 2 மத்தியில் ஒரு முடிவு, சாய்ஸ் வந்து 2 தான். திமுகவை தோக்கடிக்கிறது பிரதான எய்மா, அல்லது திமுக அதிமுக 2 பேருமே எனக்கு பிரதான எதிரின்றதுனால என்னுடைய பலத்தை நான் அறிந்து கொள்ள 26 நான் ஒரு ட்ரையல் பலூனா டெஸ்டிங் கிரவுண்டாக பார்க்குறேன்னா, இதை பற்றி இந்த கேள்விக்கான அவருடைய பதிலில் தான் அவருடைய எதிர்காலம் இருக்குது. இல்லை, அவர் டைரெக்டாகவே விஜய் வந்து பேசிட்டார், என்னோட காம்படிட்டர் வந்து திமுக தான் அப்படிங்கிறத, அவரோட ரேஸில் அவர் திமுக மட்டும்தான் வச்சிருக்காரு. அவர் எனக்கும் அவருக்குமானதோட அதிமுக அப்படிங்கிற சாப்டர் அவர் இன்னைக்கு வரைக்கும் தொடாமையே இருக்கிறார். சார், இப்போ நீங்கள் திமுக தான் எனக்கு எதிரினா, அதை தான் சார் நான் சொல்கிறேன். இப்போ திமுக தான் என்னுடைய எதிரி என்று அவருக்கு சொல்லுவாரேயானால், கருதுவாரேயானால், அது பிரதான எதிரி அந்த திமுகவை வீழ்த்துறது தான் உங்களுடைய ஒற்றை இலக்கு. மகாபாரதத்தில் வந்து உங்களுக்கு வந்து துரோணர் வந்து மரத்துக்கு மேலே இருக்க அந்த குருவியோட தலையை சுடணும் போது எல்லாருக்கும் ஏதோ பட்டுது, இலை பட்டுது, கிழங்கு பட்டுது, கண்ணு எல்லாம் பட்டுது. ஆனால் அர்ஜுனன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த குருவியோட கண்ணு பட்டுது. அதனால தான் அவனால் அதுக்கு குறி வைக்க முடிஞ்சுது. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வாக்கு வங்கி அரசியலில் நீங்கள் புதியதாக களத்துக்கு வரும்பொழுது, அதுவும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய எதிரி மிக வலுவான ஒரு எதிரி. 75 ஆண்டுகால கட்சிக்கு சொந்தக்காரர்கள். இன்றைக்கு சுதந்திர இந்திய வரலாறில்
நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞர் நாணய விழாவில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு சரியாக 24 ஆகஸ்ட்டில் அவர் இங்கே சென்னையில் அந்த விழாவில் பேசும்போது சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே வந்து 60களில் ஆரம்பித்த பிராந்திய கட்சிகள், அவர் 60ன்னு சொன்னது தப்பு, 1949 அது 40களின் இறுதியில் ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருக்கணும். 60களில் ஆரம்பித்த பிராந்திய கட்சிகளில் வலிவுடன் இருக்கக்கூடிய, இன்னமும் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுகன்னு ஒரு புகழாரம் சூட்டி. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட அடுத்த நாள் வந்து முரசொலியில் எழுதும்போது வந்து இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியவில்லை, அந்த அளவுக்கு புகழுரைகளை மத்திய அமைச்சர் சூட்டி விட்டு பேசிக்கிறார்னு பதிவு பண்ணார். அந்த திமுக இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. ஆன்டி மோடின்றது மைனாரிட்டிஸ் ஓட் பேங்கை திமுக பின்னால் கன்சாலிடேட் பண்ணியிருக்குது. நலத்திட்டங்களையும் ஓரளவு தமிழ்நாட்டில் அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது, நான் மறுக்கலை. பட் ஆன்டி மோடி சென்டிமெண்ட்டும் கூட்டணி பலமும் பணபலமும் மீடியா பலமும் திமுகவுக்கு இருக்கும்பொழுது இன்றைக்கி திமுக விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. இந்த திமுகவை ஒரு புதிய கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு புதிய வரவு விஜய், அவரால் எப்படி தனியாக வீழ்த்த முடியும்? அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறார் இந்த அவருடைய அந்த 35-38 நிமிட உரையில். இந்த கேள்வியை கேட்குறாங்க, எலெக்ஷன் கூடுற கூட்டம் ஓட்டா மாறுமா, தேர்தல் கணக்கு என்பது வேறு, உங்களுக்கு என்ன அனுபவம்னு. எங்களுக்கு 30 ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது, நாங்கள் விஜய் ரசிகர் மன்றத்தை நடத்துகிறோம் என்ற துணியில் அவர் பேசுகிறாரு. சார், ரசிகர் மன்றத்தை நடத்தி தேர்தல் சந்திக்கிறதுக்கும் வாக்கு தினத்தன்று, வாக்கு நாளன்று, வாக்குப்பதிவு நாளன்று களத்தில் சுழல்றதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேர்தல் காலத்தில் இந்த கடைசி 15 நாட்கள் குறிப்பாக வந்து வாக்குப்பதிவு நாள் என்பது திமுக காரனுக்கு வந்து அது வந்து அதில் வந்து ஆல் இண்டியா எக்ஸ்பர்ட், சுழலுவான், பம்பரமாக சுழலுவான் திமுக காரன். ஒரு திமுக காரன் 5 அண்ணா திமுக காரனுக்கு ஈக்குவலாக பதவி இருந்தாலும் இல்லாட்டியும், அதுவும் பதவியில் இருக்கும்போது அந்த எலெக்ஷன் டே மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். உங்ககிட்ட எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் எலெக்ஷன் டே மேனேஜ்மெண்ட், வாக்குப்பதிவு தினத்தன்று சமாளிப்பது, வாக்காளர்களை அழைத்து வருவது, உங்கள் ஓட்ஸை என்ஷூர் பண்ணுறது, சில நேரங்களில் எதிர்கட்சி ஓட்டை தடுக்கிறது, இதை விட பூத்துக்குள்ளே நடக்கிறது. இதில் ஸ்ட்ராங்காக இருக்குது டிஎம்கே. நான் வந்து எலெக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன ஒரு 40 வருஷமாக பார்க்குறேன் எலெக்ஷனை. சார், இதெல்லாம் திமுக காரனை சுழலுவான் சார், பம்பரம் சார். அவன் உண்மையிலேயே இன்னைக்கு பிஜேபி அகில இந்திய அளவில் அது செய்யுது. உத்தரப்பிரதேஷ், குஜராத், மற்ற மாநிலங்களில் பிஜேபி செய்யுது. தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பிஜேபிக்கே முன்னோடி திமுக காரன். அதனால் வந்து தேர்தல் தினத்தன்று திமுக காரனை சமாளிப்பது என்பது மிக 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 சவாலான விஷயம் விஜய் கட்சிக்கு. அது எப்போ சாத்தியப்படும்னா கூட்டணி இருந்தால் சாத்தியப்படும். இப்போ ஏடிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் இருக்கும்போது அவங்க திமுகவை ஓரளவு அந்த டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்கும். அண்ணா திமுக காங்கிரஸ் ஜெயிச்சிரும். ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஜெயலலிதாவுடைய மக்கள் செல்வாக்கு என்பது வேறுங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய விஜய் அவருடைய செல்வாக்கெல்லாம் நான் கேட்பது, தேர்தல் நாளன்று திமுகவை நீங்கள் சமாளிப்பதற்கு உங்களுக்கு கூட்டணி தேவைப்படுது. உங்கள் ஓட் பேங்க்கு இந்த கூடுற கூட்டம், டிவி முன்னால் பார்க்குறவங்கலாம் கூட வந்து போலிங் டே அன்னைக்கு களத்துக்கு வருது. அப்புறம் அந்த 15 நாள் இருக்குது பாருங்கள், அந்த 15 நாள் நடக்கூடிய அட்டூழியம். இதை விட முக்கியமாக இன்னொன்று சொல்கிறேன், இதுக்கு ஈக்குவலாக உங்கள் கேண்டிடேட் எத்தனை பேர் கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருப்பான்? யார் கட்சி மாறாமல் இருப்பான் கடைசி வரைக்கும்? நீங்கள் போட்டுருவீங்க, கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவீங்க, கடைசியில் வேற ஒரு விலை போயிட்டானா அந்த மாதிரி கூத்தெல்லாம் நிறையா நடக்கும். ஆகவே வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சங்கடம் என்பது லாஸ்ட் 15 days ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின் அண்ட் போலிங் டே மேனேஜ்மெண்ட். 15 நாட்கள் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் வாக்குப்பதிவு நாள் என்று நிலைமையை சமாளிப்பதுன்றது இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். அகில இந்திய அளவில் இன்னைக்கு பிஜேபி அதில் நம்பர் 1 இருக்கு. தமிழ்நாட்டில் அதுக்கு அடுத்து அகில இந்திய அளவில் எல்லாட்டையும் ஏன்னா இட்ஸ் ரீஜனல் பார்ட்டி. தமிழ்நாட்டில் நம்பர் 1 திமுக. அவங்கள யாராலையுமே அதில் அடிச்சுக்க முடியாதுங்க. இப்போ இந்த பேக்ரவுண்டில் விஜய் வந்து நான் ஒரே நேரத்தில் எனக்கு திமுக எதிரி, அண்ணா திமுக எதிரினா அது ஃப்யூச்சரை பற்றி பேசும்போது அவதானிப்பு அது விளங்காது. அது நீங்கள் இது 4 முனை போட்டியில் எழுதி வச்சுக்கோங்க, திமுக ஜெயிச்சிடும், சந்தேகமே இல்லை. வாக்கு வங்கி சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் கேம். அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்கள் 4 கார்னர் ஃபைட்டில் வந்து உங்களுக்கு வந்து தேர்தல் ஒழுங்காக நடந்தாலுமே திமுக அட்வான்டேஜ் நான் பார்க்குறேன். பட் அது ஒழுங்காக நடக்குமான்றது $1 மில்லியன் கொஸ்டின். அதுலேயுமே உங்கள் ஓட்டே அங்கே போகும். அதெல்லாம் வந்து என்னென்னமோ இவிஎம்மில் இன்னைக்கு ஓட்டர் லிஸ்ட்லையும் இவிஎம்லையும் என்னென்னமோ பண்ணுறாங்கன்றீங்கல்ல. நான் இவிஎம்மை குறை சொல்ல மாட்டேன். எனக்கு பர்சனலி ஐ ஹேவ் ஃபுல் ட்ரஸ்ட் இன் இவிஎம். 1 or 2 அனாமலிஸ் இருக்கலாம், இவிஎம்மை நான் முழுவதுமாக நம்புகிறேன். பட் ஓட்டர் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் பிரச்சனை இருக்குது. அதை எல்லா கட்சியுமே பண்ணுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக பண்ணது, ஜெயலலிதா இருக்கும்போது ஏடிஎம்கே பண்ணால், திமுக அதிகமாகவே பண்ணுது. வட இந்தியாவில் பிஜேபி இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் எந்தெந்த பகுதிகளில் பலமாக இருக்காங்களோ கட்சிகள், அவங்க அதை செய்வாங்க.
இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு விஜய் வந்து இந்த 30 வருஷமா நாங்கள் ரசிகர் மன்றம் வச்சிருக்கோன்றதெல்லாம் எடுபடாது. அந்த இடத்துல வாக்கு வங்கி அரசியல் அவர் ஜெயிப்பதற்கு வாக்குப்பதிவு நாள் அன்று அந்த ஒரு நாளை சமாளிப்பதற்கும் அந்த கடைசி 15 நாள் கேம்பெயினை சமாளிப்பதற்கும் கூட்டணி கட்சிகள் தேவை. ஸோ அது இல்லைன்னா அவரால் வெற்றி பெற முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா சார், பிஜேபி வந்து திமுக எதிர்க்கிறத விட வந்து விஜய் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காகவே பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக தான் பேசிட்டு வராரு. இஸ்லாமியர்களுடைய வாக்குகளோ சிறுபான்மையினோட வாக்குகளோ திமுக வந்து கன்சல்டேட் பண்ணி வச்சிருக்குங்கிறது நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஒருவேளை இப்போ மக்கள் அதிகமாக நம்பினால் விஜய் பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அவர் இன்னும் அக்ரஸிவாக 2 பேரையும் எதிர்த்து போறாருன்னு வச்சுக்கோங்க வரும் நாட்களில். ஏன்னா இது வரைக்கும் சார் அவர் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் வரல சார். ஒரு தடவை மாநாடு நடத்துகிறார் சார், அப்புறம் பனையூருக்கு போயிடுறாரு. அப்புறம் திடீர்னு ஒரு 2 மாதம் பொறுத்து ஒரு புத்தக வெளியீட்டு வராரு. ஒரு 3 மணி நேரம் இருந்துட்டு மறுபடியும் பனையூருக்கு போயிடுறாரு. அப்புறம் ஒரு 2 மாதம் பொறுத்து இதுக்கு வராரு, பரந்தூருக்கு வராரு, வேனில் நின்று பேசிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஒரு 3 மாதம் பொறுத்து கஸ்டோடியல் டெத்துக்கான கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வராரு. மேடையில் நின்று பேசிட்டு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசிட்டு போயிடுறாரு. போயிட்டு ஒரு மறுபடியும் ஒரு 2 மாதம் பொறுத்து ஒரு மாநாடுன்னு வராரு. இன்பிட்வீன் அவரோட பாலிடிக்ஸ் என்ன சார்? இது 24 hours 365 days ஜாப் சார். இது பார்ட் டைமாக பண்ண முடியாது. உங்கள் கட்சி அலுவலகத்தை சென்னை மாநகரத்தோட மையப்பகுதியில் கூட உங்களால் வைக்க முடியலன்னா நீங்கள் என்ன சார் அரசியல் பண்ணுறீங்க? நீங்கள் அறிவாலயம் போய் பாருங்கள், 24 மணி நேரமும் 365 நாள் அங்கே கட்சிக்காரன் இருப்பான். வழக்கறிஞர் பிரிவு ஒன்று இருக்கும், ஒவ்வொரு செக்ஷனாக இருக்குது. நான் சொல்கிறது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு கட்சிக்காரன் மாட்டிக்கிறான்னா லீகல் ஹெல்ப்புக்கு 24 hours 365 days அறிவாலயத்தின் கரங்கள் திறந்தே இருக்கும். அறிவாலயத்தின் கதவுகள் என்றும் மூடப்பட்டதில்லை. என்றைக்குமே உங்கள் கதவு டோர் க்ளோஸ் ஆகாது. ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து அண்ணா அறிவாலயம் சார். கலைஞர் போட்ட அந்த அடித்தளம் அந்த அளவுக்கு வலுவானது. நீங்கள் அந்த கட்சியை எதிர்த்து பண்ண வரீங்கன்னா உங்கள் அரசியல் என்ன? முதல்ல ஒரு கட்சி அலுவலகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுருக்கீங்க? ஒன்று விஜய தொண்டர்கள் பார்க்குறதா இருந்தாலும் மாநாட்டில் தான் பார்க்க முடியும். எங்கே சார் போவாங்க? இங்கேருந்து நீங்கள் பனையூருக்கு போகிறீங்கன்னா சோறெல்லாம் கட்டின்னு தான் போகணும். நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி உங்கள் ஒரு பங்களாவை வாடகை எடுத்து மாதம் ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்து உங்களால் வந்து கட்சி நடத்த முடியாது. அப்போ என்ன உங்கள் ப்ரியாரிட்டி என்ன? ஹைப்ரிட்டாக நீங்கள் வெறும் டிஜிட்டலில் பண்ண முடியாது சார். சார் வழக்கமாக செய்கிற காரியங்களோட அடிஷ்னலாக தான் டிஜிட்டல் இருக்க முடியுமே தவிர கம்ப்ளீட்லி டிஜிட்டலில் மட்டும் நீ கட்சி நடத்த முடியாது. இல்லை, இன்றைக்கி முதலமைச்சராக இருந்தாலும் இபிஎஸ் அவர்களாக இருந்தாலுமே சரி, கட்சிக்காரங்களோட கல்யாணத்துக்கு போகிறாங்க, ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, சிஎம்ஏ போய் எல்லா இடங்களையும் அட்டன் பண்ணுறாங்க, எல்லா விஷயங்களுக்கும் அவங்களே இறங்கி போய் ஒரு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் போராட்டங்களுக்கே வர்றது இல்லைங்கிறப்போ வந்து வீட்டில் உட்காந்தே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணால் அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுபடுங்கிறது ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக எடுப்படாது சார். அங்கே தான் சிக்கல் இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் எப்படி சார் எடுபடும்? விஜயோட ஒரு பெரிய பிரச்சனையா அதுதான் நிற்குது. இன்னைக்கு மீடியா கிட்ட 1.5 வருஷமா பேசவே இல்லை. அறிக்கை மட்டும்தான் வருது. அறிக்கை ஒன் வே டிராஃபிக் தானே. உங்களை பற்றி மக்களுக்கு என்ன தெரியும்? மக்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கேட்குறேன். இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு இந்த மனப்பான்மை என்பது வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஆரோக்கியமற்ற ஒரு மனப்பான்மை. அரசியலுக்கு வந்து இது பெரிய ஆபத்தாகத்தான் போய் முடியும். நீங்கள் டெய்லி மீடியாவை பாருங்களாம் நான் சொல்லலை. ஒரு தடவையாவது மாதம் ஒரு தடவையாவது நீங்கள் மீடியா கிட்ட பேசணும்ல. ஏங்க ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் ஒரு தடவை கூட மீடியா கிட்ட பேசணும்னா அவர் என்னங்க தலைவர்? நீங்கள் யாருன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும் சார்? நீங்கள் சிவில் சமூகத்தோட எப்படி உரையாடுவீங்க? த்ரூ மீடியா தான் உரையாடுவீங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போய் உரையாட முடியாது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் போகிறதால அது ஒரு வழி பாதை இல்லை. முன்னெல்லாம் இப்போ மோடி பேசுகிறாரு, மன் கி பாத் மோடி பேசுகிறாரு, அவர் சொல்கிறாரு பேசுகிறாரு, நம்மலாம் கேட்டுக்கிறோம். நம்ம அவர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க முடியுமா? இதுவரை சுதந்திர இந்தியா வரலாறுலேயே 12 வருஷமாக பிரஸுக்கிட்ட பேசாத ஒரே பிரதம மந்திரி மோடி மட்டும்தான். அவர் வண்டி ஓடுது, அவர் அதிர்ஷ்டம். அது அந்த அரசியல விஜய் பண்ண முடியாதுன்னா ஆட்சிக்கு முடியாது. நீங்கள் வந்து மக்களோட உங்களுக்கு எந்த விதமான ஒரு கலந்துரையாடலுமே இல்லைல்ல. சி வாட் இஸ் டெமோக்ரஸி? டைலாக், constant dialogue between people and the politician, ruler and the subjects, and his subjects. ஆட்சியாளர்களுக்கும் அவர்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய மக்களுக்கும் இடையிலான உரையாடல் தான் ஜனநாயகம். நீங்கள் கலைஞர் அளவுக்கு பேசுங்கன்னு சொல்லலை, ஜெயலலிதா அளவுக்கு ஓரளவாவது பேசுங்கன்னு சொல்லலை. பட் நீங்கள் பேசணும் இல்லை. ஒரு தடவை கூட அது எப்படி ஒருத்தர் தன்னை அரசியல் கட்சி தலைவர்னு சொல்ல முடியும் 1.5 வருஷமாக மீடியா கிட்ட பேசாமல்? அங்கேயே அவரை பற்றின மதிப்பீடு வந்து நமக்கு சரியில்லை, சரிஞ்சிருது கண்டிப்பாக. அப்போ இது ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விதமான ஒரு தான் தோன்றித்தனமான சர்வாதிகார குறுகிய மனநம் கொண்ட ஒரு பார்வை, அந்த அணுகுமுறை. இது வேலைக்காகாது. நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்கன்னா எல்லாரோடையும் கலந்து பழகணும், மீடியா கிட்ட குறிப்பாக பேசணும்.
யாருமே கிட்ட போக முடியல. பவுன்சர் தூக்கி கீழே எறிகிறாங்க. அது என்னங்க இதெல்லாம்? முதலமைச்சரை பற்றி அவர் பேசுற வார்த்தைகளும் சர்ச்சையாச்சு. எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் அது ஒன்றும் பெரிய தவறான இல்லை. அன்டெமோக்ரேட் அது வந்து அது வந்து அன்சிவிலைஸ்லாம் கூட நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு தப்புன்னு நான் சொல்லலை. மேபி தவிர்த்துருக்கலாம். விஷயம் தானே முக்கியம். அதாவது வந்து காரியம் பெருசா வீரியம் பெருசானா கண்டிப்பாக ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது போல ஸ்டாலின் சார்னு சொல்லியிருக்கலாம். அன்றைக்கி விஷயத்துக்கு வாங்க. நீங்கள் அவர் அங்கிள்னு சொன்னாரா ஆண்டின்னு சொன்னாரா, அதெல்லாம் அபத்தமான வாதங்கள். இது நீங்கள் வந்து அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அருவருப்பான விஷயம். அவர் கிளப்பின பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாமல் அதை புருஷன் தொங்குறதுன்றது வேலைக்காகாது. அது அவருடைய வே ஆஃப் ஃபங்க்ஷனிங். அது வந்து நீங்கள் தாயுமானவர்னு சொல்கிறீங்க, அப்பான்றீங்க, அந்த இமேஜ் அவர் உடைக்கிறாரு. அவர் அரசியல் கட்சி தலைவரோட உரிமை அது. பட் உங்கள் விவாதம் அதை கடந்து நீங்கள் போகணும். அதை கடந்து அவர் விஜய் வந்து அதை தாண்டி இன்னும் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா he could have done more. அன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாம், இன்னும் நிறையா பேசியிருக்கலாம். தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சந்திச்சிருக்குது. ஆணவ படுகொலைகள், அரசு ஊழியர்களோட பிரச்சனை பெரிய அளவில் போயிட்டு இருக்குது, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை, அரசாங்கம் திவாலு, நிதி நிலைமை படுமோசமாக இருக்குது தமிழ்நாட்டில், கிட்னி திருட்டு இருக்குது, இந்த மாதிரி எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. நீ இந்த மாதிரி ஒரு 3-4 இஷ்யூஸை ஐ திங்க் இது இப்போ பேசினதோட சேர்த்து அதையும் பேசியிருக்கலாம், கொண்டு போயிருக்கலாம். அவர் என்ன நினைக்கிறாரு, என் ரசிகனை இது போதும், அவன் என்ன பார்க்க தான் வரான், ரொம்ப டீப்பாலாம் பேசினா அது எடுபடாது. படத்தில் என்ன எப்படி அவன் பார்த்தானோ அதே விஷயத்த அவன் ஸ்டேஜ் அங்கே தான் தப்பு வருது. ஏன்னா இப்போ உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு கூடி இருக்கவங்களும் தொலைவில் இருந்து தொலைக்காட்சிகளையும் மொபைல்லையும் பார்க்குறவங்களும் உங்கள் ரசிகர்கள் மட்டும் இல்லை. உங்களோட ஒரு படத்தை கூட பார்க்காதவன் இன்றைக்கி உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறான். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஒரு படத்தை கூட பார்க்காதவங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறான். ஏன்னா இவனுங்க 2 பேரும் ஒழியணுன்ட்டு. அதில் திமுக ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சி. இன்றைக்கி நிர்வாகத்தில் சவால்கள் இருக்குது. திமுகவாலே அதை சமாளிக்க முடியல. விஜய் வந்து என்னத்தை சமாளிச்சுட்டு போகிறாரு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா, அதை சொல்கிறவன் இருக்கிறான் யங்ஸ்டர்ஸ். அந்த வாக்கு தான் ஒரு பெரிய வாக்கு தான். உங்கள் திறமையை நம்பிலாம் கூட இல்லை, தெளிவாக சொல்கிறான். திமுகவாலே சமாளிக்க முடியல, அவ்வளோ அனுபவம் வாய்ந்த கட்சி. இன்றைக்கி வந்து நிர்வாகத்தில் தண்ணி குடிக்கிறாங்க, அவங்களால கவர்ன் பண்ண முடியல, நிர்வாகத்தை நடத்த முடியல. அவங்களாலே முடியல, உங்களால் எப்படி முடியும்? ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட தயார். புதுசாக வரீங்க, போட்டு தான் பார்ப்போமே, தோத்தா அடுத்த எலெக்ஷனில் மாற்றிக்கலாம். அந்த ஒரு இதில் அவங்க ரசிகன் இல்லாமல் அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் ஒரு கூட்டம் உங்கள் பின்னால் உங்களை இன்னைக்கு பார்க்க தயாராக, உங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கு, ரெடியாக இருக்கிறாங்க. அவனுக்கு நீங்கள் என்ன பேச போகிறீங்க? அவனுக்கு உங்கள் மெசேஜ் என்ன? அப்போ இதை அவர் புரிஞ்சுக்கலாம். தனக்கு முன்னால் கூடிய கூட்டம் வெறுமனே வந்து ரசிகர், அவன் தான் என்னோட ஓட்டர்ஸ், அதை தாண்டின ஓட்டர் இருக்கான் எனக்கு. அதை அவர் புரிந்து கொண்டு வரும் நாட்களில் அவரோட போக்கை மாற்றிக்கொண்டால் அவர் ஒரு பெரும் சவாலாக கூட உருவெடுக்க முடியும். இன்றைய தேதியில் அவர் திமுக அண்ணா திமுக 2 பேருக்குமே வந்து ஒரு கொடைச்சல் கொடுக்கக்கூடிய, நெருக்கடியை கொடுக்கக்கூடியவர் தான் உருவெடுத்திருக்காரு. திமுகவுக்கு விஜய் ஒரு பெரும் தலைவலியாக மாறிக்கொண்டிருக்கிறார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனைக்கு KN நேரு வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் எங்கேயுமே பேசலை. ரொம்ப சொற்பமான விஷயங்கள் தான் நடந்துச்சு. ஆனால் விஜய் பேசிய அந்த ஒரு வார்த்தைக்காக தொடர்ந்து 1 வாரமாக மாநாடு முடிஞ்சு 1 வாரமாக KN நேரு பேட்டி கொடுத்துட்ருக்கு. ஆமாம், 4-5 மந்திரி ரியாக்ட் பண்ணுறாங்க. நேரு பேசுகிறாரு, நம்ம அன்பில் மகேஷ் பேசுகிறாரு, எல்லாருமே முத்துசாமி பேசுகிறாரு, ரகுபதி பேசுகிறாரு. 5-6 மந்திரி எதுக்கு பதில் சொல்கிறீங்க? கண்டினியூஸாக 1 வாரமாக நடந்து, கண்டினியூஸாக 1 வாரம். ஏன் நீங்கள் உங்களை ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாருல? நீங்கள் என்ன தான் கதாளந்தீங்கனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அது சினிமா செய்தி நாங்கள் பார்க்குறது இல்லைன்னா நீங்கள் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு கிலி பிடித்திருக்கிறது திமுகவை பொறுத்தவரையில் விஜய் ஃபேக்டரால். ஏன்னா அவர் ஓட்ட உடைக்கிறார். அவர் ஜெயிக்க மாட்டார் சார், அவர் ஜெயிக்க மாட்டார். விஜய் ஜெயிக்க மாட்டார், ஜெயிப்பது கடினம். 4 முனை போட்டியில் திமுக தான் அட்வான்டேஜ். ஆனாலும் இந்த பயம் ஏன் அவங்களை பிடிச்சி ஆட்டுது? அவர் ஓட்ட உடைக்கிறார். நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.